यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. எத்திராஜ ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய தலைப்புச் செய்திகள்: குவைத்தில் ஸ்ரீமடத்தின் சிஷ்யர் கொண்டாடிய ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி விழா வைபவம். கர்நாடகாவின் மாரேஹள்ளி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் பிரகலாத பரிபாலன உற்சவம். காஞ்சிபுரம் பிரம்மோற்சவத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமானுக்கு வேணுகோபால அலங்காரம். இனி விரிவான செய்திகள். நம்முடைய ஸ்ரீமடத்தின் குட்டீரத்தில் ஜூன் 1ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு காவிய வச்சனம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்முடைய பரமபூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜி.எஸ். சுவாமிகளின் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதல் நாள் டாக்டர் ஸ்ரீ N.K. ராமசேஷன் மற்றும் வித்வான் M.V. நாராயண் அவர்கள் குமாரவியாச பாரதத்தின் ஆரண்ய பருவத்தில் வரும் அக்ஷயாம்பரம் மற்றும் துர்வாச ஆதித்யம் குறித்த தலைப்பில் காவிய வச்சனம் வழங்கினார்கள். காஞ்சிபுரம் மற்றும் சிறுபுலியூர் திவ்ய தேசங்களில் நேற்றைய தினம் திருமூல நட்சத்திரத்தை முன்னிட்டு சுவாமி மணவாள மாமுனிகளின் மாசாந்திர திருநட்சத்திரம் கொண்டாடப்பட்டது. இந்த நன்னாளில் மாமுனிகளுக்கு விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இப்போது அந்த திவ்ய சேவையை காணலாம். குவைத்தில் உள்ள நம்முடைய ஸ்ரீமடத்தின் சிஷ்யரான ஸ்ரீ திவாகர் அவர்களின் இல்லத்தில் ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இப்போது அந்த திவ்ய சேவையை காணலாம். திரு இந்தளூர் திவ்ய தேசத்தில் தற்போது வசந்தோத்சவம் நடைபெற்று வருகிறது. அதனை முன்னிட்டு நேற்று முன்தினம் ஸ்ரீ சுகந்தவன நாச்சியாருக்கு வெள்ளிக்குடை திருநாள் உற்சவம் நடைபெற்றது. இப்போது அந்த திவ்ய தரிசனத்தை காணலாம். திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நேற்று முன்தினம் ஸ்ரீ கஜேந்திர வரதருக்கு நாச்சியார் அலங்காரத்தில் பல்லக்கு உற்சவம் நடைபெற்றது. இப்போது அந்த வைபவத்தை தரிசிக்கலாம் வாருங்கள்.
ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். यतिराजा भक्ति न्यूज चैनल. ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயின்னு சொல்கிறோமே, அப்படிப்பட்ட இந்த எம்பெருமானாரின் கல்யாண குணங்கள் மட்டும்தான் நமக்கு பரம போக்கியமானது. இவ்வளவு பிராபியங்களை எம்பெருமானார் கொடுத்தாலும் தவம் தரும், செல்வம் தகவும் தரும் என்று எம்பெருமானார் என்ன கொடுத்தால் கூட நான் எதை தெரியுமா சந்தோஷமா ஏத்துமே, அவருடைய கல்யாண குணங்களை எப்பொழுதும் அனுசந்தித்து இப்படியே இருக்க வேண்டும். இப்ப ஆழ்வாரானவர் திருவாசிரியத்திலே எம்பெருமானின் கல்யாண குணங்களை அனுசந்தித்து இருக்கக்கூடிய பக்திக்கு பரமபதமும் வேண்டாம் அப்படின்னு அதை இங்கு திருவரங்க தமுதனார் எம்பெருமானார் விஷயமாக சொல்கிறார். எம்பெருமானார் குணங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரமபதமும் வேண்டாம், அதுவும் பெரிதாக நான் மதியேன்னு இந்த பாசுரத்தினாலே நமக்கு காட்டி கொடுக்கிறார். மீண்டும் செய்திகள் தொடர்கின்றன. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ வரதராஜ சுவாமிக்கு இப்போது வைகாசி பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. அதன் 6ஆம் நாள் உற்சவத்தில் எம்பெருமானுக்கு தங்கச் சப்பரத்தில் ஸ்ரீ வேணுகோபால் அலங்காரத்தில் புறப்பாடு நடைபெற்றது. இந்த உற்சவத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். வாருங்கள், இப்போது அந்த திவ்ய சேவையை காணலாம். கர்நாடகாவில் உள்ள மாரேஹள்ளி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் இப்போது பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. அதனை முன்னிட்டு நேற்று முன்தினம் பிரகலாத பரிபாலன உற்சவம் நடைபெற்றது. தன் பக்தனான சிறுவன் பிரகலாதனை காப்பதற்காக நரசிம்ம அவதாரம் எடுத்த ஸ்ரீஹரியின் இந்த விசேஷ உற்சவத்தை இப்போது தரிசிக்கலாம். வாருங்கள். திருக்குடந்தை திவ்யதேசத்தில் இப்போது தாயாருக்கு வசந்த உற்சவம் நடைபெற்று வருகிறது. அதன் அங்கமாக நேற்று முன்தினம் ஸ்ரீ கோமலவல்லி தாயாருக்கு விசேஷ புறப்பாடு மற்றும் உற்சவம் நடைபெற்றது. இப்போது அந்த திவ்ய சேவை உங்களுக்காக.
நம்முடைய எதுகுரி எத்ராஜ மட்டத்தின் ஃபேஸ்புக், யூடியூப் சேனலிலும் எத்ராஜா பக்தி சேனலிலும் தினந்தோறும் ஒளிபரப்பாகி வரும் ஸ்தோத்திர தாரா உபன்யாச மாலையில் இன்று காலை 7:30 மணிக்கு ஆன்லைன் மூலம் சுவாமி ஆளவந்தார் அருளிச் செய்த ஸ்தோத்திர ரத்னம் என்ற கிரந்தத்திலிருந்து 15வது ஸ்லோகம் முதல் 18வது ஸ்லோகம் வரை ஸ்ரீ உவே ஆயி நரசிம்மன் சுவாமி அவர்கள் உபன்யசிக்கிறார். ஆஸ்திக அன்பர்கள் அனைவரும் இந்த உபன்யாசத்தை கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய நாள் பஞ்சாங்கம். இன்று புதன்கிழமை, வைகாசி மாதம் 20ஆம் தேதி, ஜூன் மாதம் 3ஆம் தேதி, 2026ஆம் வருடம். ஸ்ரீ பராபவ நாம சம்வத்சரம், உத்தராயணம், வசந்த ருத்து, ரிஷப மாசம், கிருஷ்ணபக்ஷம், திருத்தீயை, காலை வரை பூராட நட்சத்திரம், பிறகு உத்திராட நட்சத்திரம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை எத்ராஜ ஆன்மீக அலைவரிசையின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय हो.